டிட்வா புயல் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகைக்கு 180 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் இருக்கிறது. நவம்பர் 30ஆம் தேதி நாளை அதிகாலை வரை காவிரிப்படுகை மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நாம் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்கலாம். ஹேமச்சந்தர், தொடர்ந்து டிட்வா புயல் தொடர்பான அப்டேட்ஸை நீங்க வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. தற்போது புயல் எந்த இடத்துல இருக்கிறது, அதனுடைய நகர்வு எவ்வாறு இருக்கும், இனி வரக்கூடிய சில மணி நேரங்கள், இன்று இரவு, நாளை அப்படின்னு எந்தெந்த மாவட்டங்கள்ல படிப்படியா மழை அதிகரிக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 மணி நேர இலங்கையின் நிலப்பரப்பு ஊடுருவலை கடந்து அடுத்த சில மணி நேரங்கள்ல டிட்வா புயல் முழுமையாக கடல் பகுதிக்கு வருகை தர இருக்கு. அது கடல் பகுதிக்கு வரும்போது சற்று வலுவடைந்து தான் இழந்த மேகக்கூட்டங்களை மீண்டும் பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இன்று காலை வரையிலான நேரத்திலேயே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை தொடங்கி இருக்கு. கோடியக்கரை, வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகி இருப்பதை பார்க்க முடியுது. தற்போது பார்க்கிறோம், நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தின் தெற்கு பகுதி வரைக்கும் மேகங்கள் மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது. டிட்வாவின் தற்போதைய நிலை பார்த்தோம்னா நமக்கு இலங்கை, வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் இருக்கு. அடுத்த சில மணி நேரங்களில் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு வருகை தர இருக்கு. இந்த கடல் பரப்பை அடையும் போது புயல் தான் இழந்த சக்திகளை மீண்டும் பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போது சற்று வலுவடையும் போது புயலின் மேற்கு பகுதி நமக்கு காவிரி படுகை மாவட்டங்களில் இருக்கு. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு காவிரி படுகை மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும். வரக்கூடிய மணி நேரத்தில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும். பரவலாக கனமுதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களையும் இன்றைய தினம் பகல் நேரத்தில் கனமழை தொடரும். தமிழகத்தின் பிற மாவட்டங்கள்ல அரியலூர், திருச்சி, பெரம்பலூர் வரைக்குமே மழைப்பொழிவு மேகங்கள் வரக்கூடிய மணி நேரத்தில் ஊடுருவும் எதிர்பார்க்கப்படுது. சென்னையை பொறுத்தளவிற்கு இன்று பகல் நேரத்தில் விட்டு மழை எதிர்பார்க்கலாம். இன்று இரவு முதல் சென்னையில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். சென்னையில் இன்று இரவு தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி காலை வரைக்கும் விட்டு கனமழையும் அவ்வப்போது மிக கனமழையும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக அடுத்த சில மணி நேரங்கள்ல டெல்டாவின் கடலோர பகுதிகளை வந்தடைய இருக்குது டிட்வா புயல். இதன் தாக்கத்தினால இன்று முற்பகல், பிற்பகல்ல காவிரி படுகை மாவட்டங்கள்ல மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம். டிட்வா புயல் தற்போது எங்க இருக்கு, எப்படி நகர்கிறது, எந்தெந்த மாவட்டங்கள் இதனால் மழை பொழிவு இருக்கும் என்பது குறித்தான விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கும் மீண்டும் பேசலாம். ஹேமச்சந்திரன், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி.